ஸ்ரீலங்கா என்டர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, சிகிரியான்ற ஒரு ராவணன் கோட்டை இந்த கன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான, ஒரு ட்ராவலான ஈஸியா இருக்கும். அந்த மாரி கன்டென்ட் தான். கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சரர் அந்த கோட்டையோட ஸ்ட்ரக்சரர் எப்படி இருக்குன்ட்டு, கோட்டையோட மேல் பக்கம் இருக்கிற 3 ஃபோட்டோஸ் இது. அதேமாரி என்ட்ரன்ஸ் கீழேருந்து ஏறும்போது இது வியூ பாயிண்ட்டு. அதே என்ட்ரன்ஸில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கழுகு சிலை மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால் வடிவமெல்லாம் இருக்கு. கோட்டையோட இந்த முன்பக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ இது. சிகிரியாவோட கல் சிற்பங்கள் அது உள்ள இருக்கிற ஓவியங்கள் அது. ஓவியம் பழுதடைஞ்சிருக்கு ஒரு சில இடத்துல. அந்த படிக்கட்டு மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் புதுசா வந்து தற்காப்பா பயன்படுத்தியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. இது வந்து முன்னாடி இருக்கிற வியூ பாயிண்ட்டு. இது ஸ்ரீலங்காவோட ஆப்போசிட்ல இப்ப மேலேருந்து எடுத்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து இது மாரி தான் இருக்கும். அதே மாரி வந்து இது வந்து ஜாஃப்னாவோட நைட் வியூ பாயிண்ட் இது. இது வந்து கொலம்போல இருக்கிற நம்ப மாரி இந்தியா மாரி வந்து பார்த்தா மக்கள் வந்து விவசாயம் செஞ்சுட்டு, தென்னை மரம், தோப்பு இந்த மாரிலாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஆர்வத்துடன் பார்ப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரெயின் வந்து ட்ராவல் ஆகுறதுக்கு. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடிலேருந்து இருக்காமா. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே பராமரிச்சுட்டு அந்த பிரிட்ஜை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னுமே வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு வாய்ந்த இந்த பிரிட்ஜை வந்து நீங்க பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து ஜாஃப்னார்லேருந்து கொலம்போக்கு போகிறது ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா, ட்ரெயின் ரூட் இது. அது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபாரஸ்ட் வழியா உள்ள போகிற வழியில பார்த்துட்ருக்குறோம் அது. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 5லேருந்து 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து ஸ்லோவா போயிட்டுருக்கும் ட்ரெயினு. அடுத்து வந்து பார்த்தோன்னா, கொலம்போவோட ஸ்ரீலங்காவோட மெயின் சிட்டி. மெயின் சிட்டியில வந்து பார்த்தோன்னா, இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா, வியூ பாயிண்ட்டா இருக்கும். இங்க எலிஃபேண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து ஈஸியா வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா, சுவாரஸ்யமா இருக்கும். என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். இது வந்து யாரும் எந்த டிஸ்டர்ப் பண்ணாது. அது இப்போ வனப்பகுதி பக்கத்துல ஒட்டிட்டு இருக்கும். நம்ம வந்து பீச் வந்துட்டோம். இப்ப பீச்ல வந்து அ காலைல மார்னிங் வியூ பாயிண்ட் எடுக்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து உற்சாகமா நல்லா என்டர்டெயின்மெண்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஸ்ரீலங்காவோட மிகப்பெரிய ஒரு பிளேஸ் தான் சொல்லணும். இந்த வந்து நாங்க வந்து ஜாஃப்னாலேருந்து எடுத்தோம். கண்டிப்பா வந்து நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஃப்னா பிரிட்ஜ்ல எடுத்தோம். நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் சுத்தியும் கடலு. எந்த பக்கம் போனாலும் பீச் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா வந்து சிறப்பா வந்து இருக்குதுன்னு தான் சொல்ல வரணும். நம்ம வரக்கூடிய வீடியோல நெறைய எப்படி போணும், எப்படி புக் பண்ணணும் அது மாரிலாம் சொல்லலாம். இது வந்து பீச் வந்து பகல் டைம்ல வந்து இந்த இடத்துல வந்து கல்லு வாங்கிட்டு, இந்த அப்படியே ஜாலியா வந்து ட்ரிப் வந்து நம்ம வந்து இதுன்ட்டு இருந்தோம். இந்த இடத்துல வந்து கல்லு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே இல்ல. கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பர்மிஷன் குடுத்து அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவோட கொடி பார்த்துருக்குறோம். இன்னும் கன்டினியூவா வீடியோ வந்து இன்னும் வருது. ஸ்கிப் பண்ணாம கன்டினியூவா பாருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒசூர்லேருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து ட்ரெயினில் வந்து கிளம்பிட்டோம். ட்ரெயினில் கிளம்பி நாகப்பட்டினம் போய் சேர்ந்துட்டு, நாகப்பட்டினம் துறைமுகத்தில் காலையில் 6 மணிக்கு வந்து வெயிட் பண்ணி போர்டிங்கில் நம்ம வந்து இதில் ஏறிக்கிறோம். ஷிப்பில் போகிறோம். ஷிப்பில் போயிட்டு என்ன பண்ணோம்னா, ஜாஃப்னா வந்துட்டு அதுக்கப்புறம் டூரிஸ்ட் வந்து சுற்றி பார்க்கலாம். இதுதாங்க நான் போகக்கூடிய ஷிப்பு. இந்த ட்ரிப்பு வந்து எப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணணும், நாங்கள் எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து சுபம் இருக்கு இல்லையா, அதிலே வந்து வெப்சைட்லேயே வந்து பார்த்தோன்னா, இந்த கான்டாக்ட் டீட்டெயிலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேசினோம். பேசினோன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேக்கேஜ் டீட்டெயிலாம் வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்டாங்க. அதில் வந்து 3 நாள் பேக்கேஜாக வந்து நம்ம போவோம். அவங்களே பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ரூமு, பிரேக்ஃபாஸ்ட்டு, கப்பல் வந்து போகிறதுக்கு வரதுக்கு சார்ஜ் எல்லாமே அவங்களே இது பண்ணிட்டாங்க. டிக்கெட் போட்டு கொடுத்துட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோம், பாஸ்போர்ட் மட்டும் வேணும், விசா வேண்டியதில்லை. இப்போ இதில் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ அடுத்தது ஒரு வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுதான் வந்து நாங்கள் வந்து புக் பண்ண விஷயம். நம்ம என்ன பண்ணிக்கோங்க, வேணாம்னா விட்டுக்குங்க. இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இது. நம்ம எங்கே போனாலே முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு செல்ஃபி. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் வந்துட்டோம். ஸ்ரீலங்காவுக்கு வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இயர்லி மார்னிங்கே நம்ம வந்து வந்துட்டனால
செக்கிங் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம வந்து ஒன்று செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு லாக் மாதிரி நம்ம கண்டென்ட்டில் வந்து வரப்போகுது சேனலில். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கப்பலில் போகும்போது பேக் சைட்லேருந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கிட்டால் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இறைச்சல் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து நார்மலாக தான் இருக்கிற மாதிரி தோணும். ஃபீல் வந்து நான் ஜாலியாக கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்தியன் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்ரீலங்கா மணி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம போகும்போது இந்த பக்கம் பாதி பிரிச்சுருக்கிறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம். இதில் வந்து ட்ராவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்போ இது எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களே இதுலேருந்து பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய பேர் துணி நிறைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே எட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பார்டர் தாண்டினோடனே என்ன பண்ணணும்னா ஸ்ரீலங்கா கொடி வந்து மாற்றணுமா. அதை வந்து அவங்களோட பணியாளர்கள் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அது வந்து நான் எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டேன். முன்னாடியிலேருந்து வீடியோ எடுக்கலான்னு கேட்டால் இல்லை, அனுமதி இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியிலேருந்து பார்த்தோம், கொடி உள்ள பார்டர் என்ட்ரானோடனே கொடி ஏற்றுறேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 4 மணி நேரம் மேலே வந்து இதில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு அந்த ஜன்னல் வழியை நம்மளும் பார்த்து டைம் எவ்வளோ நேரம் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரெக்டாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் வாய்ஸ் வந்து டப்பிங் கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். இது மேலேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஷிப்புக்கு மேலேருந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. அது வந்து அவுட்டருக்கு வரதுக்கு முடியதில்லை, அது ரூமுக்குள்ளேயே இருந்து ஜன்னல் வழியாக தான் நம்ம வந்து ஃபுட்டேஜ் எடுக்க முடியுது. அந்த இடத்துல வந்து நம்மளுடைய தலையோட ஒரு படம் வந்து போட்டிருக்காங்க. மியூசிக் ஓடுன்னு நினைக்கிறேன். காப்பி ஸ்கிரிப்ட் அடிச்சிட போகிறாங்க. என்ன படம் தெரிஞ்சால் காதில் கேட்டால் கொஞ்சம் சொல்லுங்கள். நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது ஒரு திரைப்படமும் சைட்சீன் பார்க்கும்போது 2 பக்கம் வந்து பார்த்தோன்னா கடல், அது பக்கம் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஆனால் கொஞ்சம் சவுண்டு இறைச்சல் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி வந்து பிரச்சனை இல்லைங்க. எனக்கு அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தெரியுதுங்க. போர்டிங்கை வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கேயும் செக் பண்ணி திரும்ப அங்கேயும் போய் செக் பண்ணி நம்மளை வந்து வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் சிரமமாக போயிடுச்சு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அடுத்து பிளான் ட்ரிப் கண்டினியூ பண்ணோடனே எடுத்தோன்னா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே கோயிலில் போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது மியூசியம் போயிட்டு மியூசியம் இருக்கிற கல்வெட்டுலாம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா பனைமரம், அழகான பனைமரம் நினைவில் வரும் கல் பனம்பால். இது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பனங்கிழங்கு பனங்காய் இங்க காரணம்ல வந்து உண்மையிலேயே உரம் இல்லாத சாமான் சொன்னா பனங்கிழங்கு இது என்ன இது கருவோட பேர் என்னன்னா அந்த கருவோட பேரு என்னது? கட்டை கருவாடு. இது எப்படி இப்போ செய்வாங்க, பதப்படுத்துவாங்க? மணல்ல காய போட்டு அப்படி எத்தனை நாள் காய போடணும்? 3-4 நாளில் ஒரு மீன் பிடிச்சா 4 நாள் இந்த மாதிரி கருவாடு ஆயிரும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எவ்வளோ வெயிட் வரும், இப்போ எவ்வளோ வெயிட் வரும்? இப்போ ஃப்ரெஷ் இல்லை, இப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 கிலோ தான் வரும். ஜாஃப்னாலே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு அரண்மனை கல்வி இதெல்லாம் இருந்திருக்குது. அதுக்கு அந்த முன்னாடி காலகட்டத்தில். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்துச்சு. பயங்கரமாக ஒரு எஃபெக்டிவாக ஒரு பயத்தை கொண்டு வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புகை மாதிரி இருக்குது. இந்த விஷுவல் வந்து பாருங்கள், ரொம்ப வந்து அந்த காலத்தில் ராஜாக்கள் வந்து இந்த இடத்துல தங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கோட்டை வந்து பார்த்தோன்னா ஒரு இடத்துல வழி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதெல்லாம் இடிஞ்சு கொஞ்சம் சேதமடைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து பராமரிச்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி கோட்டையெல்லாம். கல்வெட்டுலாம் பாருங்கள், சைஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு அளவு, அது 10 வரி மேலே வந்து கட்டி அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்காங்க. கல்வெட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சைஸில் கட்டியிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த காலகட்டத்தில் படுக்கை அறைக்கு வந்து பார்த்தோன்னா பெட்டு வந்து செஞ்சுருக்காங்க கல்லிலே. மேக்ஸிமம் அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தோன்னா கடலில் இருக்கிற இந்த கற்களை வச்சு தான் நிறைய விஷயங்களை வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் சுற்றி பார்க்குறாங்க. இந்த மாதிரி கல்வெட்டுக்கள், இந்த கல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இதாக இருக்குது. அந்த விஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி மூலிமா அப்படி பார்க்கலாம். அப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம்.
கண்டிப்பாக இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைக்க முடியாத நினைவுகள் அந்த இடத்துல இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் மறுபடியும் வந்து அந்தந்த தூண்களை போய் செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அந்த மியூசியத்தை சொன்னோம் இல்லையா, அந்த மியூசியம் வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான வாழ்க்கை முறையை வந்து நடைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா சேமித்து அதை வந்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தை பேருந்து இதுதான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க. அந்த காலகட்டத்தில் பேருந்தோட வடிவமைப்பு, பேருந்து வந்து எப்படி பயணிக்குவாங்க அப்படின்றது டீட்டெயிலாக இருக்குது. ஸ்டூலு, சேரில் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரிக்ஷா, இழுவண்டி, இந்த மாதிரி நிறைய வச்சு மாட்டு வண்டி, இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா நிறைய இது வந்து இன்னும் பராமரிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஆன்சர் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கார்கள் வந்து பார்த்தோன்னா எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆச்சோ அந்த கார்கள் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த அந்த மியூசியத்தில் வந்து சிவபூமின்னு சொல்லுவாங்க. அந்த மியூசியம் அந்த பக்கத்தில் இருக்கிற மியூசியம், அந்த மியூசியத்தில் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் சினிமா நடிகர், யார் பிரபலமாக இருக்காங்க, அவங்க எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்குது. எம்ஜிஆரே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த கல்வெட்டுலாம் போட்டிருக்காங்க. எம்ஜிஆர், ராதிகா, போண்டாமணி, இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் இது போட்டிருக்காங்க. நம்ம வந்து நிறைய நடிகர்களாக பார்த்தோம். அந்த மியூசியத்தில் தான் தெரிய வருது, இவங்களாம் இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து தெரிய வருது. அந்த காருக்கெலாம் பார்க்கும்போது சூப்பராக சிறப்பாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி கற்றுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோக்கள் இந்த வீடியோ எப்படி வியூஸ் போதோ பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கள் வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். உங்கள் டவுட் என்ன இருந்தாலும் கற்றுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிப் வந்து கம்ப்ளீட் பண்ணது ஒரு அனுபவமான விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பற்றி நான் நீங்கள் கற்றுக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.